ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு சஷ்டி விரதத்தோட 8வது நாள் சூப்பராக விரதத்தோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்னதானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள் ரைஸ் தான் இன்னைக்கு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், சோயா பீன்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். சமையல் பார்த்தீங்கன்னா அவர் தான் பண்ணாரு. காலையில் 5 மணிக்கே நான் எல்லா தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தங்காட்டி அவர் வந்து குளிச்சுட்டு வந்து அவர் சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நான் வழக்கம் போல் வந்து அவருக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீடு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க க்ளீன் பண்ணி முடிச்ச உடனே நாங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட வேலையை ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் பேப்பர் வந்து சாமி படத்துக்கு கீழே போட்டு சாமி கும்பிட்டு இருந்தோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க நியூஸ் பேப்பர் வந்து அதில் இருக்கிற நெகட்டிவிட்டி வந்து நமக்கு இதாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால அது இனிமேல் வேண்டாம், நியூஸ் பேப்பர் வேண்டாம், பிளைன் பேப்பராக இருந்தால் போடலாம் அப்படின்னாங்க. பிளைன் பேப்பர் எங்கள் வீட்டில் இல்லை. சரி, அதனால நியூஸ் பேப்பர் போட்டிருந்தோம். சரி, அந்த நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது நமக்கு வேண்டாமே அப்படின்ட்டு தான் சரி எதுவுமே வேண்டாம், நம்ம வந்து அப்படியே சும்மாவே படத்தை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி படத்தை வச்சாச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேகமாக எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு அவங்கெல்லாம் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கிறதுக்கவே நம்மளோட வேலையை ஆரம்பிச்சிருமேன்னு சொல்லிட்டு நான் வெத்தலை தீபத்துக்கெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நிலவுக்கு பார்த்தீங்கன்னா 1 வீக் ஆச்சு. ஸோ அந்த நிலவுக்கு எல்லாம் மஞ்சள்லாம் தடவிட்டு அதுக்கப்புறம் வெத்தலைக்கு உண்டானது எல்லாமே தேவையானது ரெடி பண்ணி வச்சுட்டு ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 9 தீபம் போட்டு எக்ஸ்ட்ரா சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு அதையும் போட ஆரம்பிச்சாச்சு. போட்டு எல்லாம் ரெடி பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லைனுக்கு கிளம்புறதுக்கு டைம் ஆச்சு. ஸோ அவங்கெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க சாப்பிட்டு கிளம்புனதுக்கப்புறம் நாங்கள் பார்சல் போட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நாங்கள் வந்து கோவிலுக்கு கொண்டு போயிடணும் கொடுக்கணும் அப்படிங்கறனால நாங்கள் எல்லாம் பார்சல் போட ஆரம்பிச்சிட்டோம். பசங்க டைம் ஆனதுனால அவங்க கிளம்பி போகட்டும் முன்னாடி நம்ம பார்சல் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நாங்கள் கோவிலுக்கெல்லாம் கிளம்புறதுக்கு ரெடி ஆக்கிட்டோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 பார்சலாட்டு நாங்கள் போட்டோங்க. எங்களால் முடிஞ்சது இன்னும் பெருசாக பண்ணணும்னு ஆசை. பட் இருந்தாலும் இப்போதைக்கு நம்மளால என்ன முடியுமோ அதை செஞ்சால் அது நமக்கு மனசு திருப்தியாக இருக்கும் இல்லைங்களா. எல்லாருமே நம்ம மட்டும் இல்லைங்க, நான் மட்டும் இல்லைங்க, எல்லாருமே உங்களால் முடிஞ்சது ஒரு மாசத்துல ஒருத்தருக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தா கூட அந்த அன்னதானம் வந்து அவங்க வயிறார சாப்பிட்டு அவங்க சொல்கிற அந்த வார்த்தைகள் வந்து நம்ம குடும்பத்துக்கே நீண்ட ஆயுளை கொடுக்குங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச உதவிகளை கண்டிப்பாக செய்யுங்க. பெருசாக செய்யணும்னு இல்லை, நம்மளால என்ன முடியுதோ ஒரு 2 பேர்த்துக்கு நம்மளால ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் அது அவங்களுக்கு சந்தோஷம், நமக்கும் அந்த டைமில் சந்தோஷமா இருக்கும். நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சனீஸ்வரன் கோயிலுக்கு கொண்டு போய் அன்னதானம் கொடுக்க போனோம். அங்கே ஃபுல்லாக ஒரு 20 பேர் இருந்தாங்க. கொடுத்துட்டு மீதி இருந்தது எல்லாமே கொண்டு வந்து மசூதியில் முன்னாடி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அப்புறம் ஃபைனலி ஒரு டீ முடிச்சுட்டு வேகமாக வந்ததையும் வந்து தாங்க ஒரு டீயை குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த முடியெல்லாம் வாங்குறவங்க பாத்திரம் கொண்டு வந்திருந்தாங்க. முடி இருந்தா கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே போடுவோமே அப்படின்னு நான் ஒரே ஒரு பாத்திரம் கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இவ்வளோ கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலங்க. அவ்வளோ ஹேர் ஃபால் ஆகுது பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 கிராமாட்ட மிச்சமாச்சு. ஸோ அதுக்கு இவ்வளோ பாத்திரங்கள் கிடைத்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.